10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் 6th சம் பார்க்குறோம். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன். 3 பாயிண்ட்டும் கண்டினியூவாக போடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் வசிக்கிறேன் பாருங்கள். லெட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ எக்ஸ் லெஸ் தென் 2. பியோட வேல்யூ நெக்ஸ்ட் பியோட வேல்யூ பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு என் 1 less than x less than or equal to 4. சியோட வேல்யூ வந்து 3,5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஆக்சுவலாக எக்ஸாமுக்கு நமக்கு இதில் ஒரு சம் தான் கேட்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டின் இதே கொஸ்டினுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு சம் கேட்கலாம், செகண்ட் சம் கேட்கலாம், இல்லை தேர்ட் சம் கேட்கலாம். இதில் ஏதாவது ஒரு சம் தான் நமக்கு கேட்பாங்க. நம்ம இதில் ஏவோட வேல்யூ அண்ட் பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ எக்ஸ் லெஸ் தென் 2. அதாவது எக்ஸ் வந்து ஒரு ஹோல் நம்பரு. அந்த ஹோல் நம்பரு 2 விட சின்னதாக இருக்கணும். 2 விட சின்னதாக இருக்கிற ஹோல் நம்பர் என்னது? 0. ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து 1, 2 வராது. ஓகேங்களா? அடுத்தது பி என்ன இருக்குது பார்க்கலாம். பி பார்த்திங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல்ஸ் நம்பர். அதாவது எக்ஸ் வந்து நேச்சுரல்ஸ் நம்பரில் இருக்குது. எக்ஸோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 1லேருந்து 1க்கு மேலே 4க்கு 4ஓட இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அகைன் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். பி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல்ஸ் நம்பர். எக்ஸ் வந்து நேச்சுரல்ஸ் நம்பராக இருக்குது. 1 விட அதிகமாகவும் 4ஓட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 விட அதிகம்னா 2, 3 அண்டு 4. ஓகேங்களா? சியோட வேல்யூ அப்படியே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் எழுதிக்கிறேன் 3,5. 3,5. ஓகேங்களா? 3,5 முடிஞ்சிச்சு. ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதுகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து சம் போடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி யூனியன் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பி யூனியன் சி எடுத்து எழுதுவோம். பி யூனியன் சி, பி யூனியன் சி, பி யூனியன் சி. பியோட வேல்யூ என்னது? நமக்கு 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் யூனியன் ஆஃப் சி, சியோட வேல்யூ வந்து 3,5. 3,5. இது ரெண்டுத்துக்கும் நம்ம யூனியன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். 2 போட்டுக்கலாம். அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்தது 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. இதை நம்ம ஏ கூட கிராஸ் பண்ணணும். ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போது ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிக்கும். ஏவோட வேல்யூ என்னது? 0 அண்டு 1. கிராஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. அதுக்கு பி யூனியன் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 3, 4 அண்டு 5 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? 4, 5. ஓகேங்களா? இப்போ இதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 0 கூட எல்லாத்தையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் 0, 2. அடுத்தது 0, 3. அடுத்தது 0, 4. அடுத்தது 0, 5. நெக்ஸ்ட்டு 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஓகேவா? நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிச்சு. நம்ம இதை வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும்.
ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். ஏவோட வேல்யூ 0 1. அடுத்தது கிராஸ் பியோட வேல்யூ வந்து 2 3 அண்டு 4. ஓகேவா, இதை கிராஸ் பண்ணி எழுதிக்கணும். 0,2, அடுத்தது 0,3, நெக்ஸ்ட்டு வந்து 0,4. ஓகேங்களா, அடுத்தது வந்து 1 1,2, அடுத்தது 1,3, நெக்ஸ்ட்டு 1,4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம். முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து ஏ கிராஸு சி, ஏ கிராஸு சி நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஓகேங்களா, ஏ கிராஸு சி. ஏவோட வேல்யூ நம்மளுக்கு 0 1 0 அண்டு 1 கிராஸு சியோட வேல்யூ 3,5. ஓகேங்களா, சியோட வேல்யூ வந்து 3,5. இதை நான் இங்கே கிராஸ் பண்ணி எழுதுகிறேன். 0 3 0 3, நெக்ஸ்ட்டு 0 5, அடுத்தது 1 3, அடுத்தது 1 5. ஓகேங்களா, இதில் யூனியன் எழுத சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பியும் யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு யூனியன் எழுத சொல்லியிருக்காங்க. அதை பாருங்கள், கீழே அழகாக ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் எழுதியிருக்கேன். நம்ம அதை அப்படியே யூனியன் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனியன்னாக்கா எல்லாத்தையும் எழுதணும். ஓகேங்களா, 0,2, அடுத்தது 0,3, அடுத்தது 0,4. இதுலேயே 0வில் ஏதாவது இருக்குதா பாருங்கள், இது முடிஞ்சிடுச்சு. அப்போ 0,5. ஓகேங்களா, அடுத்தது 1ல் பார்ப்போம். 1,2, அடுத்தது 1,3, 1,4, அதில் இங்கே 1,5 இருக்குது. 1,5. ஓகேங்களா, எல்லாத்தையும் யூனியன் பண்ணி எழுதிட்டோம். ஓகேங்களா, இதை வந்து 2ன்னு எழுதிக்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து 1 எழுதியிருக்கோம், ரைட் சைடில் வந்து 2 எழுதியிருக்கோம். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆன்சரும் ரைட் சைடில் இருக்கிற ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குதா செக் பண்ணிக்கும். 02 03 04 05 இங்கேயும் அதே மாதிரி, செகண்ட்லேயும் அதே மாதிரி இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். 6th செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். செகண்ட் பாயிண்ட்டு வாசிக்கிறோம் பாருங்கள். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. நமக்கு ஃபஸ்ட்டு சம் வந்து யூனியனில் கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து இன்டர்செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சம் போடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ எழுதிக்கலாம். பியோட வேல்யூ 2 3 4. அடுத்தது இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து 3 5. ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதில் காமனாக இருக்கிற நம்பர்ஸ் எடுத்து எழுதணும். காமனாக நமக்கு என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நமக்கு 3 இருக்குது. 3 தவிர வேறு எந்த நம்பருமே இல்லை. ஸோ 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம். ஓகேங்களா, இது கூட நம்ம என்ன பண்ணணும், ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நம்ம போடணும். ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, அதாவது ஏ என்ற வேல்யூ என்னது 0 1, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. பி இன்டர்செக்ஷன் சி வந்து 3யும் நாம் என்ன பண்ணுறோம், கிராஸ் பண்ணி எழுதுகிறோம். 0 3, அடுத்தது
1 3 ஓகேங்களா. இதை நான் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போம். ரைட்டு ஹேண்ட் சைடு ரைட்டு ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். ஏ கிராஸ் பி, அடுத்தது இன்டர்செக்ஷன் ஏ கிராஸு சி. இந்த ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் ஃபஸ்ட் சம்மில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இருந்தாலும் அகைன் நம்ம மீண்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ கிராஸ் பி, ஏவோட வேல்யூ வந்து 0 1, பியோட வேல்யூ வந்து 2 3 4 ஓகேங்களா. இதை கிராஸ் பண்ணி எழுதுவோம். ஏற்கனவே ஃபஸ்ட் சம்மில் கிராஸ் பண்ணி எழுதியாச்சு. இருந்தாலும் நான் மீண்டும் சொல்கிறேன். 0 2 0 3 0 4. அடுத்தது 1 2 1 3 1 4 4 ஓகேங்களா. அடுத்தது இந்த பாயிண்ட் பாருங்கள். ஏ கிராஸு சி, ஏ கிராஸு சி, ஏவோட வேல்யூ 0 1, சியோட வேல்யூ வந்து 3 5 3 5 ஓகேங்களா. இதை நம்ம கிராஸ் பண்ணுவோம். 0 3, அடுத்தது 0 5 1 3 1 5 முடிஞ்சதா. ஓகே, இதுக்கு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் பண்ண சொல்லுது. ஏ கிராஸ் பி, அடுத்தது இன்டர்செக்ஷன் ஏ கிராஸு சி ஓகேங்களா. ஏ கிராஸ் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் சியோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணாக்க நம்மளுக்கு காமனாக இருக்கிற நம்பரை எடுத்து எழுதணும். 0 2 இருக்குதா, இல்லை. அடுத்தது 0 3 இருக்குதா, இருக்குது. இதை பாருங்க இருக்குது. ஸோ 0 3. அடுத்தது 0 4 இல்லை. 0 அதுக்கு மேலே எங்கே பார்க்க தேவை. 1 2 இருக்குதா பாருங்கள், இல்லை. 1 3 இருக்குது ஓகேங்களா. 1 3 இருக்குது. அது 1 4 இல்லை ஓகேங்களா. இது வந்து செகண்டு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் ஓகேங்களா. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1ம் ரைட் ஹேண்ட் சைடு 2ம் ஈக்குவலாக இருக்குதா பார்க்குமா. 0 3 0 3 1 3 1. தேர்ட் பாயிண்ட்டு, நமக்கு இதை வரையும் ஜென்ரலாக ஏ கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக வந்து சி கொடுத்துருக்காங்க. ஸோ எழுது நம்பர் கொஸ்டின். ஏ யூனியன் பி கிராஸு சி ஈக்குவல் டு, அப்படின்னா இதோட அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன வந்திருக்கும், ஏ கிராஸு சி யூனியன் பி கிராஸு சி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் ஓகேங்களா. இப்போ இதுக்கு எல்லாமே புதுசாக நம்ம கண்டுபிடிக்கணும். முன்ன 2 சம்மும் சேமாக இருக்கும், இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே, இப்போது ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஏ யூனியன் பி அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னது 0 1. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து யூனியன் பியோட வேல்யூ 2 3 அண்டு 4 ஓகேங்களா. யூனியன் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதிக்கலாம். 0 1 2 3 அண்டு 4 ஓகேங்களா. எல்லாமே வந்துருச்சு. இது கூட நம்மளுக்கு என்ன பண்ணணும், சியை வந்து கிராஸ் பண்ணணும். நமக்கு கொஸ்டின் மறுபடியும் எழுதுகிற நம்பர் ஏ யூனியன் பி கிராஸ் சி, கிராஸு சி அப்படின்னா 0 1 2 3 4 கூட நம்ம என்ன கிராஸ் பண்ணணும், 3யும் 5யும் கிராஸ் பண்ணணும் ஓகேங்களா. கிராஸ் பண்ணிக்கும்.
0 3 அடுத்தது 0 5 ஓகேங்களா 1 3 1 5 நெக்ஸ்ட்டு 2 3 2 5 அடுத்தது 3 3 3 5 நெக்ஸ்ட்டு 4 3 4 5 ஓகேங்களா முடிஞ்சிருச்சு நம்ம ஃபஸ்ட்டு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம் ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் ஏ கிராஸு சி யூனியன் பி கிராஸு சி ஓகேங்களா ஏ கிராஸு சி எழுதிக்கலாம் சரி ஏ கிராஸு சி ஏவோட வேல்யூ எழுதலாம் 0 1 கிராஸு சியோட வேல்யூ வந்து 3 5 ஓகேங்களா இதை நம்ம கிராஸ் பண்ணிக்குவோம் கிராஸ் பண்ணால் நமக்கு இதை கிராஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது ஓகே 0 3 அடுத்தது 0 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் நெக்ஸ்ட்டு 1 3 அடுத்தது 1 5 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி கிராஸு சி பியோட வேல்யூ என்ன இருக்குது 2 3 4 சியோட வேல்யூ வந்து சியோட வேல்யூ வந்து 3 5 கிராஸ் பண்ணிக்கலாங்களா கிராஸ் பண்ணால் இதுக்கும் கிராஸ் பண்ணிக்கலாம் 2 3 2 5 அடுத்தது 3 3 3 5 நெக்ஸ்ட்டு 4 3 4 5 ஓகேவா முடிஞ்சது ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இது ரெண்டுத்துக்கும் யூனியன் எழுதணும் அதாவது ஏ கிராஸு சிக்கும் அடுத்தது யூனியன் பி கிராஸு சிக்கும் நமக்கு வந்து யூனியன் எழுதணும் ஸோ இதுக்கும் வந்து யூனியன் எழுதணும் எழுதிக்கலாம் 0 0 3 அடுத்தது வேறு ஏதாவது 0வில் இருக்குதா பார்ப்போம் 0வில் இல்லை அடுத்தது 0 5 ஓகேங்களா அடுத்தது 1 3 இருக்குது அடுத்தது 1 5 இருக்குது அடுத்தது இங்கே பாருங்கள் 2 2 3 இருக்குது அடுத்தது 2 5 இருக்குது அடுத்தது 3 3 நெக்ஸ்ட்டு 3 5 4 3 இருக்குது அடுத்தது 4 5 இருக்குது ஓகேங்களா க்ளோஸ் பண்ணிக்கும் இதை நான் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ 1 2 ஈக்குவலாக இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே செக் பண்ணிக்கணும் 0 3 0 3 0 5 0 5 1 3 1 3 1 3 1 5 1 5 2 3 2 3 2 5 2 5 3 3 3 3 3 3 5 4 3 4 3 4 5 4 5 ரெண்டுத்துலையுமே இருக்குது சேமாக இருக்குது அப்போ 1 ஈக்குவல் டு 2 நமக்கு ப்ரூஃப் பண்ணிட்டோம் நமக்கான ஆன்சர் வந்து முடிஞ்சிருச்சு நமக்கு 6th வந்து 3 சம் கொடுத்துருக்கோம் 3 சம்முமே வந்து 1 by 1 போட்டாச்சு இந்த 3 சம்மில் வந்து எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்குறாங்க இதில் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்து 5 மார்க்ஸ் சம்மாக நமக்கு கேட்குறாங்க